இப்போ மாந்திரிகம், ஆன்மீகம் அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பொருட்களை வச்சு பிரசன்னம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன மாதிரியான பிரசன்னங்கள் வந்து பார்க்குறீங்க? பிரசன்னம் வந்து மொத்தத்தில் 22 வகைப்படும். 22 வகையான பிரசன்னங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு திருநீரை பரப்பி அதில் வந்து உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் மாதிரி அச்சாரம் போட்டு அந்த பத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த அடிப்பகுதியை எழுதி பார்க்குறதும் பிரசன்னம் தான். மஞ்சள் பொடி பரப்புறது, திருநீர் பரப்புறது, கற்பூரத்தில் பார்க்குறது, வெத்தலையில் பார்க்குறது, சங்கில் பார்க்குறது, விளக்கில் பார்க்குறது, இப்படி நிறையா பிரசன்னங்கள் இருக்கு. அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கையாளுவாங்க. ஆனால் மொத்தத்தில் பிரசன்னங்கிறது வந்து சோவி தான் பெஸ்ட். ஓகே. சோவி போட்டுவாங்க. அந்த சோவியில் வந்து 9 வகை இருக்கு, 12 வகை இருக்கு. 9ங்கிறது நவகிரகங்களை குறிக்கும், 12ங்கிறது ராசியை குறிக்கும். ஓகே. இதில் வாக்கியம் திருக்கணிதன்னு 2 இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து 9 சோவி பயன்படுத்துவாங்க. இந்த 9 சோவியில் வந்து அதில் பால் சோவி இருக்கு, கிளர் சோவி இருக்கு, நத்த சோவி இருக்கு. அந்த சோவிலே வேறுபடும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அந்த 12 சோவிலையும் அந்த மாதிரி தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. சில பேர் வச்சிருக்கிற சோவி வந்து வெள்ளை கலரில் இருக்கும், சில பேர் வச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் கிளராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது முதல்ல சோவி வாங்கிட்டு வந்து அதை சுத்தப்படுத்தணும். பாலில் ஊற போட்டு, பன்னீரில் ஊற போட்டு, இளநீரில் ஊற போட்டு, அதை சுத்திப்படுத்தி அதுக்கு உண்டான சாப நிவர்த்தி எல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லணும். பெரும்பாலும் சோபி வந்து பொய் சொல்லாது. ஒருத்தருக்கு 8ஆம் நம்பர் விழுவுதுன்னா அதுக்கு என்ன பலனோ அதுதான்.